சந்தோஷ், கோயிலுக்கு கொண்டு போக வேண்டிய ஜாமான் எல்லாம் கார்ல வச்சுட்டல்ல? ஆமாமா, வச்சுட்டேன். பத்திரமா இருங்க. நைட்டு ஆபீஸ் முடிஞ்சு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு. அபி தனியா இருப்பா. ஓகேம்மா. நாங்க அவனை வர விட்டாதானே அவன் வீட்டுக்கு வருவான். கவலைப்படாம கோயிலுக்கு போக்கா. நான் தான் கூட இருக்கேன்ல, மாப்பிள்ளைய நான் பாத்துக்கிறேன். நல்ல நேரம் வேற முடிய போகுது, நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. சீதா, புறப்படலாம். வாங்க போலாம். சீதா, அம்மா பாத்து. என்னாச்சுமா? அடி எதுவும் படலையே? இல்லங்க, ஒண்ணு இல்ல, கால தடுக்கிருச்சு. எங்க யோசிச்சுட்டு வர? ஏன் ஒரு மாதிரி இருக்க? வீட்டை விட்டு வெளியில போகும்போது அபசகுண மாதிரி கால் தடுக்கிருச்சே, அதான் மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஆரம்பிச்சுட்டாடா, இவளுக்கு வேற வேலையே இல்ல. எனக்கு என்னமோ அபசகுண மாதிரி தோணுதுங்க. ஒருவேளை சாமி நம்மள கோயிலுக்கு வர வேண்டான்னு சொல்லுதோ? சே. என்னம்மா அத்தை ரிவர்ஸ்ல வராங்க? அத்தை பேச்சு கேட்டு எல்லாரும் கோவில் போகாம விட்டா நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிடும். எனக்கு என்னமோ உறுத்தலாதாங்க இருக்கு. ஏங்க, இன்னைக்கு வேணாங்க, நாம இன்னொரு நாளைக்கு கோயிலுக்கு போலாமே. ஆமா மாமா, மனசு சங்கடத்தோட போய் சாமியை பார்த்தா எப்படி? இன்னொரு நாள் தங்கச்சி மாப்பிள்ளை எல்லாரும் சேர்ந்து போய் சாமி பார்த்துட்டு வந்துடலாம். ஆமாமா, நீங்க அபசகுணம் நினைச்சீங்கன்னா நம்ம கோவிலுக்கு போக வேணாம். எல்லாரும் கோவிலுக்கு போக வேணான்னு கோரஸ் பாடுறானுங்க. ஏதாவது பண்ணுமா? சரி அண்ணி, என்ன பேசுறீங்க? இந்த காலத்துல போய் அபசகுணம் பாத்துக்கிட்டு தரைய பார்க்காம ஏதோ ஒரு நினைப்புல மேல பாத்துக்கிட்டு இருந்தா கால் தடுக்கதான் செய்யும். அதுவும் இல்லாம நாம இப்ப போறது குலதெய்வம் கோயிலுக்கு சாமி கும்பிட. அதுக்கு சகுனம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. நீ அண்ணே என்னன்னு சொல்றீங்க? ஆமா சீதா, சிந்தாமணி சொல்றது சரிதான். சாமி விஷயத்துல எதுக்கு சகுனம் எல்லாம் பாத்துக்கிட்டு? கோயிலுக்கு போலான்னு கிளம்பி வாசல் வரைக்கும் வந்துட்டு போகாம இருந்தாதான் தப்பு. நம்ம குலதெய்வத்தையே அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும். ஒண்ணு இருக்காது, வா பயப்படாம போயிட்டு வரலாம். அத்தை, தடுக்குன காலோட வெளியே போக கூடாது. நீங்க கொஞ்ச நேரம் இங்கே இருங்க, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போலாம். எல்லாம் சரியாயிடும். அபி அவளுக்கே தெரியாம லீட் எடுத்து கொடுக்கறா. அண்ணி, தண்ணி குடிச்சிட்டு கிளம்புங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். நல்ல நேரம் வேற முடிய போகுது அண்ணி. அத்தை இந்தாங்க. அண்ணி போலாமா? யோசிக்காதீங்க அண்ணி, வாங்க போலாம். சிந்து, அக்கா தான் அவசகுணம்னு ஃபீல் பண்ணதுல, அப்புறம் ஏன் கோயில் கூட்டு போறதுலயே குறியா இருக்க? இதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்கா? எப்ப பார்த்தாலும் என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காத. அதெல்லாம் ஒரு உள்நோக்கமும் இல்ல. சாமி விஷயம் தப்பு நடக்க கூடாதுன்னு அண்ணிய கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன். வந்தா வாங்க, வராட்டி போங்க, எனக்கு என்ன? என்ன போகலன்னா குலதெய்வம் கோவத்துக்கு ஆளாவும். அப்புறம் உங்க இஷ்டம். அதான் கொளுத்தி போட்டியே, அப்புறம் என்ன? காளி, சும்மா இரு. சாமி விஷயத்துல விளையாடக்கூடாது. நாம கிளம்பலாங்க. அபி, சஞ்சீவ், நாங்க வரோமா? ஜாக்கிரதை.
என்னம்மா? கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நம்மளால மாயா கிட்ட பேச முடியுமா? அதனால மாயா கிட்ட போன் பண்ணி பேசு. சரி. ஸ்ரீஜா, சாமிக்கு காசு முடிஞ்சு வச்சிருந்தேன்னு சொன்னியே, போய் எடுத்துட்டு வா. ஐயோ ஆமாமா, மறந்துட்டேன். இருமா எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் போ. ஹலோ, சொல்லுங்க மேடம். மாயா, நீ ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மேடம். இன்னைக்கு நைட் அபி கதைய முடிக்கலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். சூப்பர் மேடம். நாங்க எல்லாரும் கோவிலுக்கு போனதுக்கு அப்புறம் வீட்ல அபி, சஞ்சீவ், காளி மட்டும் தான் இருப்பாங்க. அபி இன்னைக்கு நைட் வீட்ல தனியா இருந்தா மட்டும்தான் ரவுடிங்ல வச்சு அவளை கொல்ல முடியும். அதனால ஆபீஸ்க்கு வர சஞ்சீவ், காளி 2 பேரும் நாளைக்கு விடிற வரைக்கும் வீடு திரும்ப கூடாது. அவங்க வீடு திரும்பாம பாத்துக்கிறது உன்னோட பொறுப்பு, சரியா? ஓகே மேடம், நீங்க கவலைப்படாம போங்க. சஞ்சீவ், காளி 2 பேரும் காலையில வரைக்கும் உங்க வீட்டு பக்கமே வரமாட்டாங்க. அதுக்கு நான் கேரண்டி. சந்தோஷ், என்னடா பண்றாங்க? இன்னும் டைம் ஆகுது இல்ல? ஹார்ன் அடி. அண்ணே, ஒரு 2 நிமிஷம். ஸ்ரீஜா காசு முடிஞ்சு வச்சிருக்கா, அதை எடுத்துட்டு வந்துருவா. ஸ்ரீஜா, நேரமாவது. என்ன இவ? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கோவில்ல இருக்கிறதால என்னால உன்கிட்ட போன்ல எல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. அதனால நீ சஞ்சீவையும் காளியையும் பிளாக் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணு. அப்பதான் நான் அபியை கொல்றதுக்கு ரவுடிங்கள வீட்டுக்கு அனுப்ப முடியும். ஓகே மேடம். ஏய், பேசியாச்சா? பேசிட்டமா. அப்பாடா, கன்ஃபார்மா இன்னைக்கு நைட்டு அபியோட எபிசோட முடிஞ்சிரும். ஏய், சந்தோஷ் கூப்பிடுறா, வா போலாம். சந்தோஷ், அப்பா. என்னன்னு போய் பாத்துட்டு வா. சரிங்கப்பா. ரெண்டு பேரும் எங்க போனீங்க? இல்ல, இவ காசு முடிஞ்சு வச்சிருந்தா, அதை எடுக்க போனா. சரி வாங்க, லேட் ஆயிடுச்சு. பத்திரமா இருங்க. பாய் சஞ்சய். ஓகே. தங்கச்சி, நாங்களும் ஆபீஸ் போயிட்டு வரோம். நீ பத்திரமா இருமா. சரிங்க. நான் ஆபீஸ் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம். வா மாப்ள. மணி 5 ஆச்சு. சஞ்சீவையும் காளியும் ஒரு நைட்டு முழுக்க வீட்டுக்கு போக விடாம எப்படி தடுக்கிறது? மேடம், மேடம், என்ன சார்? மேடம், ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் லிஸ்ட் கொட்டேஷன் மெயில் வந்திருக்கு. நீங்க செக் பண்ணிட்டு சஞ்சீவ் சார்ட்ட பேசிட்டு சொன்னீங்கன்னா நான் ரிப்ளை அனுப்பிடுவேன் மேடம். மணி என்ன சார், 5 ஆக போகுது. ஆபீஸ் டைமே முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் மார்னிங் பாத்துக்கலாம், போங்க. இதுவும் வேலை பார்க்க மாட்டேங்குது, வேலை செய்யறவனையும் வேலை பார்க்க விட மாட்டேங்குது. முதல்ல இவ ஆபீஸை விட்டு போனாதான் இந்த ஆபீஸே உருப்படும். என்ன சார், என்ன நிக்கிறீங்க? போங்கங்கறல்ல. நானே சஞ்சீவை எப்படி வீட்டுக்கு போக விடாம தடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கொட்டேஷன் செக் பண்ணணுமா? கொட்டேஷன். என்ன மாப்ள, வேலை எல்லாம் முடிஞ்சதா? ஒரு நிமிஷம் மாமா. ஓகே மாமா, போலாமா? போலாம். சார்
கிளம்பிட்டீங்களா? ஆமா, டைம் ஆயிடுச்சுல. அப்படியா? என்ன விஷயம் சொல்லுங்க மாயா. இல்ல சார், ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ண பெங்களூர் கம்பெனில இருந்து கொட்டேஷன் வந்திருக்கு. அந்த கம்பெனி எம்டி கிட்ட இமிடியேட்டா ஃபோன் பண்ணி பேசினேன். எங்களுக்கு பெஸ்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்கன்னா நாங்க ரெகுலரா உங்ககிட்டயே ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு தான் அவரு உங்க எம்டியை நேர்ல வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்கறேன்னு சொல்றாரு. சரி, அவ்வளவுதானே. நாளைக்கே ஃப்ளைட்ல போய் மீட் பண்ணிடலாம் அவரை. சார் அவர் நாளைக்கு மார்னிங் பிசினஸ் விஷயமா டெல்லிக்கு போறாராம். அதனாலதான் உங்களை இன்னைக்கு நைட்டே மீட் பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. இன்னைக்கா? சரி, அவரு ட்ரிப் முடிச்சுட்டு வரட்டும், அப்புறம் மீட் பண்ணி பேசிக்கலாம். சார், அவர் பிசினஸ் ட்ரிப்பை முடிச்சிட்டு வர 1 month ஆகும் சார். என்ன இவன் ஓவரா யோசிக்கிறான்? எப்படி அவனை கவுக்குறது? இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சார். அந்த கம்பெனி மட்டும் நமக்கு 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்தா நமக்கு இந்த மந்த் எப்படியும் 10 lakhs ப்ராஃபிட் கிடைக்கும் சார். சார், ஈவினிங் ஃபிளைட் இல்லைன்னு யோசிக்காதீங்க. கார் எடுத்துட்டு இப்ப நீங்க பெங்களூர் கிளம்புனீங்கன்னா அவங்கள பார்த்து பேசிட்டு நாளைக்கு மார்னிங்கே ரிட்டர்ன் வந்துடலாம். இல்ல, நான் அதுக்கு யோசிக்கல. வீட்ல யாரும் இல்ல, அபி மட்டும் தான் தனியா இருக்கா. அபியை மட்டும் தனியா விட்டு போனா எங்க அம்மா கஷ்டப்படுவாங்க. மாப்பிள, அதை பத்திலாம் நீ கவலைப்படாத. அதான் நான் இருக்கேன்ல, தங்கச்சிக்கு துணையா நான் வீட்டுல இருந்துக்கிறேன். நீ கார் எடுத்துட்டு பெங்களூர் போயிட்டு வா. காளி, உன்னை விட்டா தானடா உன் தொங்கச்சுக்கு துணையா இருப்ப. சரி மாமா, நீ வீட்ல இரு. நான் பெங்களூர் போயிட்டு மார்னிங் வந்துடுறேன். சார், நைட்டு தனியாவா கார்ல டிராவல் பண்ண போறீங்க? ரிஸ்க் சார். காளி சார துணைக்கு கூட்டிட்டு போங்க. ஏமா மாயா, நான் மாப்பிள்ள கூட போயிட்டா வீட்டுல தங்கச்சிக்கு துணை யார் இருப்பா? மாப்பிள்ள தனியா போயிட்டு வருவான், நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத. சார், நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க கார்ல லாங் டிராவல் பண்ண போறீங்க. திடீர்னு எமர்ஜென்சினா ஹெல்ப்புக்கு யாராவது துணைக்கு இருக்கணும்ல. அதெல்லாம் ஒரு துணையும் தேவையில்ல. என் மாப்பிள்ள லவ் பண்ணும் போது குஜராத்துக்கே தனியா போயிட்டு வந்தவன் இங்க இருக்கிற பெங்களூர் போயிட்டு வர மாட்டானா? அதெல்லாம் போவான். மாப்பிள்ள, நீ போயிட்டு வந்துரு. சார், எப்போ சிச்சுவேஷன் நமக்கு ஃபேவரா இருக்காதுல்ல. எங்களுக்கு salary கொடுக்கிற பாஸ் நீங்க. நீங்க நல்லா இருந்தா தானே நாங்க நல்லா இருக்க முடியும். நீங்க தனியா போறதுல எனக்கு விருப்பம் இல்ல சார். காளி சார் வேணா உங்க வைஃபுக்கு துணையா வீட்ல இருக்கட்டும். நான் உங்க கூட வரேன் சார். ஆஹா, இவ மாப்பிள்ள கூட போறேன்னு சொல்றாளா? ஏதோ பிளான் பண்றாளே. அன்னைக்கு ஒரு நாள் தனியா விட்டு போனதுக்கே மாப்பிள்ளைய தண்ணி அடிக்க வச்சிட்டா. நைட்டு ஃபுல்லா மாப்பிள்ள கூட இருந்தா என்ன வேணாலும் நடக்கும். டே காளி, இப்ப சிக்குவடா என் லாக்ல. நீ எல்லாம் மாப்பிள்ள கூட போக வேண்டிய அவசியம் இல்ல, நானே போறேன். ஓகே, 2 பேரும் நைட்டு கிளம்பி வரீங்கன்னு நான் பெங்களூர் கம்பெனி எம்டி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே. மாப்பிள்ள, இந்த மாயா என்ன ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா. நான் கேண்டீன்ல ஒரு டீயை போட்டு கார்ல வெயிட் பண்றேன், வந்துரு மாப்பிள்ள. என்ன சஞ்சீவ் கால் பண்றான்? சொல்லு சஞ்சீவ். நான் இன்னைக்கு பிசினஸ் விஷயமா பெங்களூர் போறேன். மார்னிங் தான் நான் வருவேன். ஸோ என்னால் நைட்டு வீட்டுக்கு வர முடியாது. அதுக்கு என்ன சஞ்சீவ், போயிட்டு வா. இதெல்லாம் அதுக்கு என்கிட்ட சொல்லிக்கிட்டு. இல்லை, நான் மாமாவையும் கூட்டு போறேன். நீ வீட்டில் வேற தனியா இருக்கணும். அம்மா வேற என்ன நம்பி தான் உன்னை வீட்டில் விட்டு போயிருக்காங்க. அதான் யோசிக்கிறேன். பரவாயில்ல சஞ்சீவ், நைட்டு தனியா இருக்க பயம்லாம் ஒன்றும் இல்லை. அத்தைய நினைச்சு நீ கவலைப்படாத. அத்தைக்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி, ஓகே.
எப்படியோ இந்த சஞ்சுவையும் காளியும் இந்த ஊரை விட்டு அனுப்பியாச்சு. ஸ்ரீஜா மேடம்க்கு இதை மெசேஜ் பண்ணி நம்ம சொல்லிடுவோம். மேடம், நீங்க சொன்ன ஒர்க்க நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். சஞ்சீவ் காளி 2 பேரையும் பிசினஸ் விஷயமா பெங்களூருக்கு அனுப்பிட்டேன். இனி நீங்க அபிய கொல்ல ஆள் அனுப்புறதுல உங்களுக்கு எந்த பிரேக்கும் இல்ல. சந்தோஷ், என்ன? கொஞ்சம் கார் ஸ்டாப் பண்றியா? ஆ. மேடம் சொல்லுங்க மேடம். வீட்டு அட்ரஸையும் அபியோட போட்டோவையும் உனக்கு வாட்ஸ்அப் பண்றேன். ஆ நாங்க மார்னிங் வீட்டுக்கு வரும்போது அபி எங்க வீட்ல போனமா தான் இருக்கணும். சொல்லிட்டீங்களா மேடம்? நாங்க பாத்துக்கிறோம், கவலையை விடுங்க. ம். காலப்பொடி